வணக்கம் நேர்களே. சரித்திர புகழ்பெற்ற தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள். இவர் ஒரு சிறந்த பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர். இவர் மொத்தமாக 7 புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார். இவரது எழுத்திற்காக நமது தமிழக அரசு 2021ஆம் ஆண்டு சிங்காரவேலர் விருதை இவருக்கு வழங்கி கௌரவித்தனர். இவர் சமீபத்தில் புதுக்கோட்டையில் நடந்த புத்தக திருவிழாவிற்கு வருகை தந்து மிக சிறப்பானதொரு உரையை ஆற்றி மக்களை மிகவும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் நனைத்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். அவரது உரையாடலை இங்கே நான் பகிர்கின்றேன். நீங்களும் கேட்டு ரசியுங்கள் மக்களே. கவிஞர் சிநேகன் அவர்கள் ஒரு புத்தகம் என்னை தேடிக்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு மிகச் செறிவாக, அவர் கவிஞர் இல்லையா, ரொம்ப அற்புதமான ஒரு செறிவான வார்த்தைகளால் அற்புதமாக சொன்னார். இந்த புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும், இந்த தலைப்பே புத்தகம் என்றே புத்தகத்துக்கு தலைப்பு வச்சிருக்கிறார். எவ்வளவு ஒரு வித்தியாசம் பாருங்களேன். அதே போல அவர் சொன்னார், நான் அமெரிக்காவிலிருந்து காலையில தான் வந்தேன் அப்படின்னு. இப்போ நம்ம சும்மா இருக்கலாமா? நானும் சிங்கப்பூர்லேருந்து நேற்று தான் வந்தேன். உண்மையை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நினைச்சு பாருங்களேன். அவரும் தஞ்சாவூர்ல ஒரு கிராமம், நானும் தஞ்சாவூர்ல ஒரு பஸ் போகாத கிராமம். நாங்கள்லாம் ஒருத்த நாடு பாப்பா நாடு தாண்டதே பெரிய விஷயம். எங்களை எல்லாம் அமெரிக்கா சிங்கப்பூர்னு அழைச்சிக்கிட்டு போகுதுன்னா அது அன்னை தமிழும் கல்வியும் தவிர வேற என்ன? எனவே யாரும் உங்களை படிக்க வேண்டாம் என்று சொன்னால் தயவு செய்து நம்பாதீர்கள். அவர்கள் படிக்க வேண்டாம், நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. எனவே கல்விதான் இன்றைக்கு எல்லா இடங்களுக்கும் எல்லாரையும் அழைத்து செல்கிறது என்பதை அவர் அதனால்தான் படியுங்கள் 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 என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். அவரெல்லாம் ஒரு சாதாரண கவிஞர் கிடையாதுங்க. நம்முடைய இன்றைக்கும் அந்த பாண்டவர் பூமி படத்தில் அவரவர் வாழ்க்கையில் 1000 அர்த்தங்கள் என்கிற அற்புதமான பாடலை தந்தவர் தம்பி சிநேகன். அது ஒரு சித்தர் பாடல் போல எனக்கு இன்றைக்கும் அந்த பாடல் துவங்குகிற இடமே ஒரு கூட்டு குடும்பமே கலைந்து போயிருக்கிற ஒரு சூழலில் அவ்வளவு பேரும் இணைந்து நின்று அவரவர் வாழ்க்கையில் 1000 மாற்றங்கள் என்கிற ஒவ்வொரு வரியுமே அற்புதமாக கவிஞர் சிநேகன் தீட்டியிருப்பார். நம்முடைய புதுக்கோட்டை என்பது ஒரு கிட்டத்தட்ட தஞ்சையும் புதுக்கோட்டையும் ஒன்றுதான். எனவே நம்முடைய மண்ணின் கவிஞருக்கு நம்முடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல தனிக்கொடி முதல்ல மையத்தில் உட்கார்ந்திருந்தார். நான் எப்பவுமே இடது பக்கம் உட்கார வேண்டியவன். உடனே தம்பிக்கடி சொன்னார், எனக்கே கூச்சமா இருக்குங்க, நீங்க மையத்தில் உட்காருங்க. நான் சொன்னேன், தம்பி சிநேகன் இருக்கும்பொழுது நம்ம மையத்தில் உட்கார்றது பொருத்தம் கிடையாது. எனவே மையத்துக்கும் இடதுக்கும் ஒன்றும் பெரிய இடைவெளி எல்லாம் இப்போது இல்லை. எனவே அவர் மையமாக இருந்தாலும் அவர் துவங்கிய இடம் இடது என்கிறதால் இடதுக்கும் மையத்துக்கும் கொஞ்சம் போனால் மையத்துக்கு போயிடலாம், இடது வரலாம். எனவே அவர் சொன்னார், இன்றைக்கு மிக முக்கியமான நாள், அக்டோபர் 8ஆம் தேதி என்பது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையார் அவர்களுடைய நினைவு தினம் என்று. அவரும் பட்டுக்கோட்டையாருடைய அந்த கலையிரவு மேடையில் அன்னை கௌரம்மாள் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நம்முடைய கவிஞர் சிநேகன் அவர்கள். இன்றைக்கு மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையாருடைய நினைவு தினம். நான் ஒன்றை மட்டும் சொல்லுவேன். இதே போல நியூஸ் 18 தொலைக்காட்சி ஒரு திருவண்ணாமலையிலே ஒரு முக்கியமான விவாதத்தை ஏற்பாடு செய்திருந்தது. தமிழ்நாட்டிலே அழியாத தடத்தை ஏற்படுத்திய ஆளுமைகள் யார் என்பது கேள்வி. அதில் மரியாதைக்குரிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், பெரும்பாலும் கலைத்துறையை சார்ந்தவர்கள், நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள், கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் என்று பலரையும் பட்டியலிட்டு எனக்கு அவர்கள் கொடுத்திருந்த தலைப்பு என்பது மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்பது. எனக்கு முன்னாலே ஒரு திரைப்பட பாடலாசிரியர் கவியரசர் கண்ணதாசனுக்காக பேசினார். அவர் பேசுகிற பொழுது சொன்னார், அவர் சொன்னது உண்மை. ஒரு கூட்டத்திற்கு அப்போது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸிலே அவர் இருந்து மரியாதைக்குரிய கவியரசர் அவர்களும் கலைஞர் அவர்களும் இணைந்து பணியாற்றி கொண்டிருந்த காலம், மாலை நேரத்திலே ஒரு கூட்டத்திற்கு, ஈரோடு பக்கத்திலே ஒரு கூட்டத்திற்கு கலைஞர் பேச செல்கிறார். கவிஞர் கண்ணதாசனும் நானும் வருகிறேன் என்று கலைஞரோடு போகிறார். அந்த கூட்டத்தை பார்த்த பிறகு கவியரசருக்கு நானும் இங்கே பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு கலைஞர் சொல்றாரு, ஐயா இது பகுத்தறிவாளர் கூட்டம், நீங்க ஏற்கனவே திருநீர்லாம் அணிந்து குங்குமம் எல்லாம் வச்சிருக்கீங்க, இந்த கோலத்தோடு மேடையில் ஏறினா அவங்களும் சங்கடப்படுவாங்க, உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொன்ன உடனே கவியரசு என்ன பண்ணார், இப்போ இதான் பிரச்சனையா, இந்த குங்குமம் தான் பிரச்சனையா, இந்த முடிச்சு
இப்போ நான் பேசலாமான்னு கேட்டிருக்காரு. கலைஞர் நீ பேசியா அப்படின்ட்டார். பகுத்தறிவு பிரச்சாரம் பண்ணி பேசினார். அந்த கவிஞர், அதாவது கவியரசரை பற்றி பேசிய கவிஞர் சொன்னார், இதுதான் கவியரசர் கண்ணதாசன், எந்த இடத்திற்கும் ஏற்பவும் அவரால் மாறிக்கொள்ள முடியும் என்று சொன்னார். அதுதான் கண்ணதாசனுடைய மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா நான் அதற்கு அடுத்து பேச வேண்டும், யாரையும் மறுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட நான் சொன்னேன். இங்கே கூட கண்ணதாசன் இறந்த பொழுது, கவிஞர் பட்டுக்கோட்டையார் இறந்த பொழுது கண்ணதாசன் எழுதிய இரங்கற்பாவை நீங்கள் கட்டாயம் படிக்க வேண்டும். என் உயிரை எடுத்துக்கொண்டு என் தம்பியின் உயிரை கொடு என்கிற அளவுக்கு உருகி உருகி கண்ணதாசன் எழுதியிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா, பட்டுக்கோட்டையாருக்கும் கவியரசருக்கும் இடையில ஒரு சின்ன வித்தியாசம் உண்டு. ஒரு மேடைக்கு போக வேண்டும் என்றவுடன் தன்னுடைய குங்கும சிவப்பை கண்ணதாசன் அழித்துக் கொண்டார். ஆனால் பட்டுக்கோட்டையார் தன்னுடைய கொள்கை சிவப்பை ஒருபோதும் மாற்றிக்கொள்ளாதவர். இதுதான் கவியரசருக்கும் பட்டுக்கோட்டையாருக்கும் இருக்கிற வித்தியாசம் என்று சொன்னேன். அவை உங்களைப் போலவே அதை ஆமோதித்தது. இப்ப ராசி பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த புத்தக திருவிழாவிலே என்ன தலைப்பிலே பேச போகிறீர்கள் என்று கேட்ட பொழுது என்ன தலைப்பு கொடுக்கலாம் என்று நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். அது ஒரு காலை வேலை, எல்லோரும் பள்ளிக்கூடத்துக்கு பரபரப்பாக கிளம்பி கொண்டிருக்கிற வேலை. நீங்க வீட்டில் உங்களுடைய இணையர் ஒரு பள்ளிக்கூட ஆசிரியராக இருந்தால் உங்களுக்கு தெரியும், அவங்க காலையில எந்திரிச்சு அந்த பரபரப்பா ஒரு நாள் எங்க வீட்டுக்காரமா தலதறிக்க ஓடுது, ஏமா கொஞ்சம் நிதானமா போமா அப்படின்னு. இல்ல லேட்டானா தலை கூட சரியா சீவலைங்க. என்னம்மா அப்படின்னு, லேட்டா போனா ஹெட்மாஸ்டர் பின்னிடுவாரு அப்படின்னு. நான் சொன்னவங்க ஹெட்மாஸ்டர் இந்த வேலை வரமா பார்க்குற ஒரு டீச்சரை உட்கார வச்சு பேன் பார்த்து தலையை வர பின்னி விடுறாரான்னு கேட்டேன். நீங்க சும்மா இருங்க, உங்களுக்கு என்ன 11 மணிக்கு தான் ஆஃபீஸ், அதுவும் போனா போய் போகாட்டி போய், நமக்கெல்லாம் வீட்டில் அவ்வளோ மரியாதை பார்த்துக்குங்க. பல நாள் காலையில் ஏதாவது சமைக்கணும்னு பலதையும் எடுத்து வைப்பாங்கங்க. மறுபடியும் அதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு இன்னைக்கு ரசத்தோட முடிச்சுக்குவோம். என்னவோ மற்ற நாள்லாம் பயங்கரமா இருக்க மாதிரிங்க. நீங்க என்ன பண்ணுங்க, வரும்பொழுது ஒரு வடையை வாங்கி வச்சு சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடணும் வைங்க. அந்த மாதிரி எதுக்காக சொல்றேன்னா, அந்த மாதிரி ஒரு அப்பதான் ராசி போன் பண்ணி என்ன தலைப்புல பேசுறீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு பூ விற்கிற ஒரு சகோதரி வாசல் நின்னாங்க. வீட்டுக்காரமா பார்த்து, ஏன் தாயி வாயும் வயிறுமா இருக்கிற புள்ள இப்படி அலைகிறேன்னு கேட்டு, நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தால் அந்த பூ விற்கிற சகோதரி. அதுக்கு அந்த சகோதரி சொன்ன பதில் என்ன தெரியுமா, என்னக்கா பண்றது, வயிறு இருக்க அப்படின்னு. நீங்க இந்த வாயும் வயிறும் என்கிற தலைப்பை நான் ஏன் கொடுத்தேன்னா, நீங்க பலரையும் பார்ப்போம் இல்லையா, ஒரு நிறைமாத கர்ப்பிணியை பார்க்கிற பொழுது என்ன சொல்லுவோம், வாயும் வயிறுமா இருக்கிற புள்ள. அவங்களுக்கு மட்டும்தான் வாயும் வயிறுமா இருக்கா, நமக்கெல்லாம் இல்லையா? பல ஆண்களை பார்த்தாலே கூட நிறைமாத கர்ப்பிணி போலத்தான் இருக்கு. அவங்களாவது ஒரு 10 மாசத்துல இறக்கி வச்சிடுறாங்க. இது இறங்க முடியாத பாரம். அது ஏன் வளருதுன்னு தெரியல, ஏன் வந்துச்சுன்னு தெரியல. ஆனா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏன் வயிறுன்னு ஒண்ணு இருக்கு. ரொம்ப நேரம் இந்த வயிறுங்கிற வார்த்தை ரொம்ப நேரம் என்ன தொந்தரவுக்கு உள்ளாக்கி கொண்டே இருந்தது. அவங்க என்னன்னா, ஏன் கர்ப்பிணி பெண்களை மட்டும் ஏன் வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளை அப்படின்னு சொல்றோம். ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு உயிர் இருக்குங்க. இந்த கருவறைக்குள்ளே ஒரு உயிர் இருக்கிறது, கர்ப்பப்பைக்குள்ளே உயிர் இருக்கிறது. தாயின் வயிறு தான் அந்த குழந்தைக்கும் வாயாக இருக்கிறது. நீங்க இந்த தொப்புள் கொடின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, நீங்க கிராமத்தில் சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஒரு பசுமாடு கன்று ஈன்ற பிறகு அதனுடைய நஞ்சு கொடின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அதை கொண்டு போய் வெளியெல்லாம் வீச மாட்டாங்க. என்ன தெரியுமா செய்வாங்க, ஒரு பனை ஓலையில கட்டி ஒரு பால் வடிகிற மரத்திலே கொண்டு போய் கட்டி வைப்பார்கள். ஏதாவது நாய் நரி அதை தின்று விடாமல் இருப்பதற்காக. அதுக்கு பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, பால் வடிகிற மரத்திலே, பால் ஊறுகிற மரத்திலே கட்டினால் அந்த பசுமாடு நிறைய பால் கறக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம். ஐதீகங்கிற வேலை என்ன வேணாலும் சொல்லலாம், எதுக்காக கட்டினாங்களோ தெரியல. ஆனா இன்னைக்கு அறிவியல் என்ன சொல்லுது, குழந்தை பிறந்த பிறகு அந்த தாயினுடைய தொப்புள் கொடியை, அந்த தொப்புள் கொடி கட்டுறதே ஒரு அழகு. பார்த்தீங்களா, அந்த தொப்புள் கொடியை தாங்க முதல் முடிச்சு. அதுக்கு சரியா போட்டா தான், சில பேருக்கு போடலன்னா பார்த்தா தொப்புளே 1.5 முழம் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கும். அப்படியெல்லாம் இருந்தா பின்னால பம்பளம்லாம் விட முடியாது. அந்த தொப்புள் கொடியில பின்னால் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கான மருந்து அந்த தொப்புள் கொடியில இருக்கிறது என்று பல நாடுகளிலே அதை அந்த கொடியை இன்றைக்கு சேமித்து வைத்திருக்கிறார்கள். எனவே தொப்புள் கொடி குறித்த உறவு ஏதோ ஒரு வகையில பழந்தமிழருக்கு இருந்திருக்கிறது. நீங்க இந்த வாயையும் வயிற்றையும் வச்சு எவ்வளவு பழமொழி இருக்கு யோசிச்சு பாருங்க. நீங்க நினைச்சா இப்போ கேட்டா ஒரு 15-20 பழமொழி சொல்லிருவீங்க.
வாயு வயிறுங்கிறது விடுங்க, அது கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்றது. என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அடுத்த பழமொழி ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தாயும் பிள்ளையுமா இருந்தாலும் வாயும் வயிறும் வேற வேற. இங்க பாருங்களேன், இந்த முதல் பழமொழிக்கு இதுக்குள்ள கான்ட்ராஸ்டா பாருங்க. அங்க வாயும் வயிறுமா இருக்க பிள்ளைங்கிறாங்க. ரெண்டு உயிர் வெளியே வந்த உடனே ஓம் வயிறு வேற அவங்க வயிறு வேற, ஓம் வாய் வேற அவங்க வாய் வேற. என்னத்தான் தாய் வயிற்றுக்குள்ள வந்துட்டா கூட வெளியே வந்த பிறகு ஓம் வாய் வேற அவங்க வாய் வேற, ஓம் வயிறு வேற அவங்களுக்கு வயிறு வேற. இதையெல்லாம் விட அழகா தமிழன் சொன்னா, எங்க சுத்தினாலும் கடைசியா சோறு தாண்டா அப்படிங்கிறதுக்கு சோத்துக்குள்ள இருக்காண்டா சொக்கன். சொக்கன் எங்க இருக்கான்? சோத்துக்குள்ள இருக்கான். அரகரான்னு சொன்னாலும் கடைசி அன்னதானம் எத்தனை மணிக்கு தானே விசாரிக்கணும். நீங்க நான் இந்த வாய் குறித்து பேசலாம் அப்படின்னு நினைக்கிற பொழுது உண்மை வேற வாய்மை வேற இல்லையா? உரைதிருந்த நன்மை பயக்கும் எனும் உண்மை சிறந்ததா வாய்மை சிறந்ததா அப்படின்னு கேட்டா வள்ளுவர் பேராசன் சொல்றான், உண்மை என்று எல்லோருக்குமான உண்மை என்று ஒன்று இருக்கிறதா? நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? நமக்கெல்லாம் ரொம்ப சுருக்கமான வாழ்க்கை வரலாறு தேவைங்க. புத்தனை பத்தி கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளை கடந்து வாழ்ந்தவன் புத்தன். நம்ம வச்சிருக்கிற புத்தர் பூரா பெரும்பாலும் இளமையான புத்தர் தான் பெரும்பாலும் வச்சிருக்கிறோம். ஆனா 80 வயசு வரைக்கும் புத்தர் இருந்தார். எல்லா இடங்களுக்கும் நடந்தே சென்று உண்மையை தேடினார். நமக்கு அவர் பின்னால நடக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க. நம்ம நேர புத்தரை அழைச்சு கொண்டு போய் ஒரு போதி மரத்தடியில உட்கார வைத்து சுருக்கமா வாழ்க்கை வரலாறு எழுதிட்டோம். புத்தர் போதி மரத்து அடியில் அமர்ந்தார், அவருக்கு ஞானம் வந்தது. மொத்தம் 3 ஷாட்ல மொத்த படத்தையும் பிடிக்கணும் நமக்கு. அப்படியெல்லாம் எந்த மரத்தின் கீழும் அமர்ந்து புத்தன் ஒரே நாளில் ஞானம் பெற்று விடவில்லைங்க. வாழ்வின் ஒவ்வொரு அணுவையும் நேரில் கண்டு உணர்ந்துதான் புத்தன் அந்த மிகப்பெரிய உண்மையை கண்டுபிடித்தான். புத்தன் கூட நான் உண்மையை கண்டுபிடித்து விட்டேன் என்று ஊரறிய சொல்லலை, உண்மையை தேடிக்கொண்டிருக்கிறேன் என்றுதான் புத்தன் சொன்னான். ஆனா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு சுருக்கமா வள்ளுவரை பற்றி எவ்வளவு கதைகள், கட்டுக்கதைகள். வள்ளுவர் இப்ப இன்னைக்கு இருக்கிற உருவத்துல வள்ளுவர் இருந்திருப்பாரான்னு சொல்ல முடியுங்களா? ஒரு தாடி வச்சுக்கிட்டு ஒரு கோடாலி கொண்ட போட்டுக்கிட்டு இருக்கார்ல, அது மாதிரிதான் வள்ளுவர் இருந்தார் என்பதற்கான சிலை கூட கிடையாதுங்க வள்ளுவருக்கு எங்கே. ஆனா எவ்வளவு சாயம் அடிக்கிறாங்க வள்ளுவருக்கு. நான் கன்னியாகுமரியில வள்ளுவர் கலைஞர் ஒரு சிலையை திறந்தார்ல, ஒரு அற்புதமானதுங்க. அந்த சிலையினுடைய வெள்ளி விழா ஆண்டில பேசக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. நான் மேடையில் நின்று பார்க்கிறேன், வள்ளுவர் கம்பீரமா நின்றுகிட்டு இருக்காரு. எனக்கு என்ன தெரியுமா பெரியமா, கலைஞர் மீது மிகப்பெரிய மரியாதை. அது வரைக்கும் கன்னியாகுமரிக்கு போறவங்களாம் என்ன சொல்லிட்டு இருந்தோம்? விவேகானந்தர் பாறையை பார்த்தோம்னு தானே சொன்னான். கலைஞர் பண்ண வேலை, விவேகானந்தர் பாறையையும் பார்த்தேன், வள்ளுவர் சிலையையும் பார்த்தேன்னு சொன்னார். ஒரு பாறைக்கு பக்கத்திலே ஒரு சிலையை உருவாக்கியவர் கலைஞர். அது மட்டும் இல்ல, நான் நின்று பார்க்கிறேன். அப்பதான் வள்ளுவருக்கு சிலர் சாயம் பூச முயன்று கொண்டிருந்த நேரம், வள்ளுவரை பார்த்துட்டு சொன்னேன், வள்ளுவர் மீது யார் யாரோ என்னென்ன சாயமோ பூச நினைக்கிறார்கள், ஆனால் விவசாயத்தை தவிர எங்கள் வள்ளுவன் எந்த சாயத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று சொன்னேன். விவசாயம் செய்வதே பாவம் என்று சொன்னவர்களுக்கு மத்தியிலே தான் அவன் சொன்னான், பெரிய துறவி பெரியவனா உழவன் பெரியவனா என்று கேட்ட பொழுது வள்ளுவன் சொன்னான், துறவி எல்லாம் பெரியவன் கிடையாதுடா, அந்த குடியானவன் தான் பெரியவன். ஏன்னு கேட்டா, அவன் மட்டும் வேலை செய்ய மாட்டேன்னு கையை மடக்கிக்கிட்டா நான் முற்றும் திறந்து விட்டேன் என்று சொன்ன துறவி கூட சோத்துக்கு துந்தனா தான் போடணும். உழவினார் கைமடங்கியன் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்றவனுக்கு சோறு போடுகிற கைகளாக உழவனுடைய கைகள் தான் இருக்கிறது என்று பேசியதுதான் வள்ளுவனுடைய சிறப்பு. இந்த வாய் இருக்கு இல்லைங்களா, அதனாலதான் சொல்றேன், உண்மையை விட வாய்மை என்பது உயர்ந்தது என்று வள்ளுவன் சொல்லுகிறார். குறை தீர்த்த நன்மை பயக்கும் எனின், நம்ம நன்மைக்காக செய்யக்கூடாது. அடுத்தவனுக்கு ஒரு நன்மை கிடைக்கும்னா அதனால எது உண்மைன்னு நினைக்கிறியோ அதை விட்டுட்டு எது அடுத்தவர்களுக்கு நன்மை பயக்கமோ அதை சொல்றான்னு சொன்னான். அப்ப இந்த வாயும் அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, வாயை வச்சுக்கிட்டு செத்த சும்மா இருக்க மாட்டியாடா. இங்க வாய்க்கு பாத்தீங்கன்னா 2 வேலை இருக்குல்லங்க. வாய்க்கு எத்தனை வேலை இருக்கு மொத்தம்? ஒண்ணு சாப்பிடுறது, இன்னொன்னு பேசுறது. ஆனா இயற்கையில பாருங்களேன், வாய்க்கு 2 வேலை இருக்கு. கொஞ்சமா பேசு, கொஞ்சமா சாப்பிடணும். ஒரு வாய் 2 வேலை பார்க்குது. ஆனா 2 காது சேர்ந்து ஒரே வேலையை தானங்க பார்க்குது.
கேளு. அப்ப இயற்கை என்ன சொல்லுது? கொஞ்சமா சாப்பிடு, கொஞ்சமா பேசு, நிறைய கேள்றா அப்படிங்குது. இதுக்காவது உதடுங்கிற ஒரு கதவு இருக்குங்க, வாயை மூடி வச்சுக்கலாம். ஏன்டா அப்படி கம்முன்னு இருக்கேன்லாம் சொல்லுவாங்க. ஆனா காதுக்கு கதவு இருக்காங்க, எந்த நேரமும் திறந்து தானே கிடக்க காது. தூங்குனா கூட சத்தங்கள் கேட்கும்னு சொல்றாங்க. அதனால தான் வள்ளுவன் சொல்றான், செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை அப்படிங்கிறான். படிக்காட்டி கூட பரவாயில்லடா, 4 பேர் சொல்றத கேள்ற அப்படிங்கிறான். செவி செல்வம் அப்படிங்கிறான். இப்ப இந்த வயிறு அப்படின்னு வருகிற பொழுது வாயில பாருங்களேன், சிலது பாத்தீங்கன்னா இந்த நாக்கு தாங்க வம்புழுக்கும். ஆனா யாராவது சொல்றாங்களா? நம்ம யார்ட்டையாவது வம்புழுத்தோம்னா அதனால பாதிக்கப்படுறது யாரு? ஓவரா பேசுறீங்கன்னா பல்ல உடைச்சு போடுவேங்கிறான். இது வரைக்கும் பல்லு யாரையாவது பார்த்து ஒரு சொல்லியிருக்காங்க. ஆனா பேசுறது ஊர்ல போறோம், வம்புழுக்கிறது நாக்கு, உடப்படுறது பல்லு. அதை விட இங்க பாத்தீங்கன்னா பல்லு கொட்டுங்க, நாக்கு என்னைக்காவது கொட்டியிருக்கா? சும்மா சொல்லுவாங்க, நாக்க புடுங்கிக்கிட்டு சாகுற மாதிரி உன்னை கேட்டு விட்டாயா அப்படின்னு. எவனாவது நாக்க பிடிக்கிறது வரைக்கும் செத்துருக்கானா? அவ்வளவு ஈஸி இல்லைங்க. நாக்க புடுங்கிறதுக்குள்ளே செத்துருவாங்க இவ்வளவு பேர். ஆனா சொல்லுவாங்க, என்ன நாக்க புடுங்கிக்கிட்டு சாகுற மாதிரி கேட்டு விட்டானையா அப்படின்னு. என்ன கேட்டான்னு கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது சொல்ற மாதிரி சொல்லக்கூடாத அளவுக்கு இதை திட்டிருக்கான்னு அர்த்தம். ஆனா நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த நாக்கு ருசி அறியுதுங்க. தமிழ்ல தானங்க சொல்றாங்க, ஒரு வார்த்தை கொள்ளும், ஒரு வார்த்தை வெல்லும். வெல்கிற மாதிரி பேசணும், கொள்ற மாதிரி பேசக்கூடாது. நான் கூட சமீபத்தில் முகநூல்ல எழுதியிருந்தேன், சில பேர் நம்மளை நலம் விசாரிப்பதே கூடங்க நம்ம நல்லா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான். ஆரம்பத்தில் நாங்கள் போட்டு பல பேர் கேட்டாங்க, பார்த்த உடனே கேள்விங்க, என்னங்க ரொம்ப இழைச்சு போயிட்டீங்க, சுகர் ஓவரா போயிடுச்சா, நீ என்ன பெரிய டயபெட்டிக்கா? பார்த்த உடனே பாதி உயிரை குறைச்சு விட்டுருவாங்க. சரி, கொஞ்சம் உப்புனாப்புல இருந்து அடுத்த கேள்வி, என்ன உப்புன மாதிரி இருக்கீங்க, கொழுப்பு சத்து இருக்கான்னு பாருங்க. எல்லாருமே இந்த கூகுள் வந்த பிறகு நடமாடும் டாக்டர் மாதிரியே தெரிகிறாங்க. கையை பிடிக்காமலே கை வைத்தியம் சொல்றது. நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, நானும் அதிக நேரம் எடுத்துக்கலங்க. இந்த வாய் வயிறு அப்படின்னு வருகிற பொழுது இந்த வாய்க்கு என்னது சொல். பல பேருக்கு உணவு என்பதே பெரிய கனவா தானங்க இருக்கு. காலையில இல்லைங்க எந்த வீட்டுலங்க டிஃபன், அதெல்லாம் பெரிய பெரிய வீட்டில் தாங்க காலையில டிஃபன்ங்கிறதே இருக்கும். நான்லாம் பல கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், இட்லி தோசைங்கிறதே வருஷத்துக்கு ஒரு தடவை தானே போடுவாங்க நம்ம வீடுகள்லாம். தீபாவளி, பொங்கல், ஊர்ல திருவிழா வந்து அப்பதான் இட்லி. ஏன்னா இப்ப கிரைண்டரும் கிடையாது, ரெஃப்ரிஜிரேட்டரும் கிடையாது. எங்க வீட்டுல எல்லாம் அடுத்த நாள் இட்லி சுட போறாங்கன்னா நல்லா முதல் நாளே பல்ல விளக்கிட்டு படுத்துருவேன். கனவுல இட்லி மலை மாதிரி பொழியும். நம்ம வீட்டுல இட்லி சுட்டதை ஊர்ல நம்ப மாட்டாங்கிறதுக்காகவே இட்லியை 4 துண்டா உடைச்சு 1/4 டவுசர் பக்கெட்ல போட்டு போவோம். பாக்குறவனு பூரா கடுப்பேற்றுவோம். எங்க வீட்டுல இட்லி, அதை கூட நான் தாங்க இட்லி சுடுறோம்னு சொல்லுவோம். கிராமத்தில் இருக்க பாட்டிகள் ஒருபொழுது இட்லியை சுட்டோம்னு சொல்லாது, இட்லி அவிச்சிருக்கேன்னு தான் சொல்லுவோம். ஆனா இந்த காலை உணவு என்று வந்த பிறகு காலையில சாப்பாடு, மத்தியானம் சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, 3 வேளையும் சாப்பாடு தான். ஆனா இன்னைக்கு காலையில போற பிள்ளைகள் வீட்டில் சாப்பிடாட்டியும் கூட பள்ளிக்கூடத்தில் உணவு கிடைக்கும் என்பது உண்மையிலேயே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரை நாம் நிச்சயமாக மனம் திறந்து பாராட்டலாம். ஏன்னா மகாகவி பாரதி கூட என்ன சொல்றான், கல்வியை முதல்ல சொல்லணுங்க. வயிற்றுக்கு சோறிட வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். அவை கூட சொல்ல, நீ வறுமையா இருந்தாலும் படிடா அப்படின்னு. ஆனா பாரதி சொல்றான், ஏன் பாட்டி, வறுமையில இருந்தா பசியோட இருந்தா காதே கேட்காத பாட்டி. எப்படி பாட்டி? அதனால காலையில தெம்பா உட்காந்து சாப்பிட்டு படிக்கட்டும். மதிய உணவு. இரண்டாவதுங்க, பசியினுடைய கொடுமையை புரிஞ்சுக்கணும்னாங்க, நான் 1-2 கதையை மட்டும் சொல்றேன். கு அழகிரிசாமியினுடைய கதை ஒண்ணுங்க, சிங்கப்பூருக்கு போன மகன் அப்படின்னு. நீங்க வள்ளுவன் அளவுக்கு ஒரு இடத்துல சொல்றான் குடுறா அப்படிங்கிறான். ஈகை பற்றி பல இடத்துல பேசலாம், கொடுக்கடா. இன்னொரு இடத்துல சொல்றான் போய் கேட்காதடா அப்படிங்கிறான். இப்ப வள்ளலார்னு சொன்னார் இல்லையா முத்துக்குமார், வள்ளல் பெருமானுடைய, நீங்க வடலூர் பக்கம் எங்கேயாவது போனீங்கன்னா ஒரு முறை போய் அவர் ஏற்றி வைத்த அணையா அடுப்பு இன்னமும் எரிந்து கொண்டே இருக்கிறதுங்க. 150 ஆண்டுகளை தாண்டி ஒரு அடுப்பு எரிகிறது.
ஏன்னா அது வந்து சமையல் எரிவாயு மானியத்தில் அந்த அடுப்பு எரியலை, விறகு அடுப்புல எரியுது. ஏன்னா மானியமாக இருந்தால் நேரம் பொசுக்குன்னு ஆஃப் ஆயிருக்கும். மானியம் குறைய குறைய அடுப்பின் எல்லையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. விறகு அடுப்புல தாங்க வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த அடுப்பு இன்னும் எரிந்து கொண்டு இருக்கிறது. அதில் முதல் தீயை ஏற்றி வைத்து விட்டு வள்ளல் பெருமான் சொன்னதை பக்கத்திலே எழுதி வைத்திருக்கிறார்கள். உலகத்திலே தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும். அடுத்த வார்த்தை இதை விட முக்கியங்க, இந்த அடுப்பு எரிகிற வரை உலகத்திலே தர்மம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் ஒரு வள்ளலார். ஏன் தெரியுமா? வள்ளல் பெருமான் ஏற்றி வைத்த அடுப்பு ஒன்றும் அருள்லாம் எரியலைங்க. இன்னைக்கும் வடலூர்ல இருந்து ஒரு மாட்டு வண்டி போனா, வடலூர்ல இருந்து சாமி வண்டி வரும், ஏதாவது கொடுக்கணும்னு இருக்கிற குறைந்த அரிசியிலே ஒரு கைப்பிடி அரிசியையும் கொஞ்சம் விறகு சுள்ளியையும் எடுத்து போட்டு வைத்திருக்கிற மக்கள் இருப்பதால் தான் இன்னமும் வடலூர் அடுப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. அதனால் தான் பெருமானார் சொன்னார், உலகத்திலே தர்மம் இருக்கிற வரை இந்த அடுப்பு எரியும். ஆனா எல்லாரும் அடுப்பை பத்தியே பேசுறாங்க, வயிற்றை பத்தி பேசுறாங்க. ஆனா எல்லாரும் கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னாங்க. வள்ளுவன் ஒரு இடத்துல கோவப்பட்டு சொல்றான், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக இவ்வுலகேற்றியான். ஒருவன் பிச்சை எடுத்துத்தான் வாழ வேண்டும் என்கிற நிலை இருந்தால் இந்த உலகத்தை இயற்றியதாக சொல்லப்படுகிற இறைவன் பறந்து கெடுக. இந்த மாதிரி உலகத்துல எந்த மொழியாவது எந்த புலவனாவது பேசியிருக்காங்களாங்க? கடவுளே சொல்ற, என்ன பண்ணி இருக்கிறவன் இல்லாதவன் ரெண்டு பேரு வர்க்கத்தை ரெண்டு பேரு பிரிவை படைச்சிட்ட, நீ என்ன பறந்து கெடுக. ஆனா தவத்திரு குட்டக்குள்ளைகளார் சொல்றாரு, இறைவனை சொல்லல வள்ளுவர். யாரை சொல்றாருன்னா, எவன் இருக்கிறவன் இல்லாதவன் என்கிற இருவேறு சமுதாயத்தை உருவாக்கி வைத்திருக்கிறானோ அந்த சமுதாயம் கெடட்டும் என்கிற பொருளிலே தான் வள்ளுவர் சொல்லி இருக்கிறார் என்று சமுதாய முனிவர் வடிகளார் சொல்றார்.